அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். திருவருள் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மிதுன ராசிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ராசி மிதுனம் அப்படிங்கும்போது புதன் பகவானுடைய ஆட்சி வீடு. அவர் 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா ஆட்சி உச்சம் மூல திரிகோண வீட்டில் உட்கார்றாரு, கன்னி வீட்டில். அதே மீன வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆனால் குறிப்பிட்ட டிகிரி வைஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. சரிங்களா? சரி, இதில் நட்சத்திர பாதம் எடுத்திங்க அப்படின்னா மிருகசீரிஷம் 3-4 பாதகம், திருவாதிரை 4 பாதம் இருக்குது. புனர்பூஷம் பார்த்திங்கன்னா 1, 2, 3 இந்த 9 பாதம் உள்ளடங்கியதே ராசி மிதுனம். இந்த மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இவங்க சாமர்த்தியசாலி, தந்திரசாலி, அதிபுத்திசாலின்னு சொல்லலாம். நிறைய விஷயம் முன்கூட்டி யோசிப்பாங்க. நடக்கக்கூடிய விஷயத்த முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் புதன் பகவான் பலமாக இருக்கிறவங்க. அதே குரு பகவான் பலமாக இருக்குது அப்படின்னா நெகட்டிவாக திங்க் பண்ணுவாங்க. செவ்வாய் பகவான் பலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதிகாரமாக அவசரப்பட்டு அல்லல் பட்டு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு இதெல்லாம் வரும் இந்த விதத்தை பொறுத்தளவுக்கு. ஏன்னா புதன் பகவானுடைய ஆட்சி வீடு. அவர் யாருக்குமே அங்கே முழுமை இடம் கொடுக்கல. அவர் தான் மட்டும்தான் கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க. தன்னுடைய லாப நோக்கம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டாங்க. அப்போது 2ஆம் வீடு கடக வீட்டில் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதியான குரு பகவான் உச்சமடைகிறார். அதே எதிரியான கிரகம் 6-11 உண்டான செவ்வாய் பகவான் நீஷம் அடைகிறார். இங்கே என்ன ஒரு ரூல் கேட்டிங்கன்னா, ஆயில்யம் 2ஆம் பாதத்திலேயே இந்த 2 கிரகமும் நீஷமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் அடைவார். அதே 2ஆம் பாதம் ஆயில்யத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் உச்சமாக இருக்கிற கிரகம் நீஷம் அடை. யாரோட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புதனோட நட்சத்திரம். புதனோட ஸ்டார்லேயே பலமும் பலவீனமும் உள்ளடங்கியது குரு பகவானும் செவ்வாய் பகவானும். அப்போ இந்த மிதுனத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 2வது வீட்டில் செவ்வாய் பகவான் பலவீனமாக இருந்தாலும் ஆண்களுக்கு பாதிப்புகள், ஆண்கள் மூலம் பிரச்சனைகள், ஆண்களுக்கு நிறைய அவமானங்கள், சொத்துக்கள் இழப்பீடுகள், பூர்வ புண்ணியத்தில் பலம் இல்லாமல் இருக்கிறது, கடன் வாங்கி சொத்துக்கள் இழந்து போகிறது, குழந்தைகள் மூலமாக கடன் வாங்கி சொத்துக்கள் இழக்கிறது, பங்காளி மூலமாக ஏமாறுறது, மாமா மச்சா கையெழுத்து போட்டு ஜாமீன் போட்டு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நாய் சொத்துக்கள் இழப்பீடாகிறது எல்லாமே நடக்கும். அடுத்து குரு பகவான். இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா 7-10 உண்டான கிரகம். கூட்டாக பிஸ்னஸ் பண்ணி நண்பர்கள் மூலம் ஏமாற்றம், மனைவி கணவன் அவங்க மூலம் ஏமாற்றம், எதிர்பார்த்த வாழ்க்கை முறை அங்கே கொஞ்சம் கிடைச்சிருக்காரு. ஏன்னா பாதகாதிபதியான கிரகமே 2ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார், 8ஆம் வீட்டில் போய் நீஷம் அடைகிறார். நல்லா அந்யோன்யமாக சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் வளர்ச்சி கிடையாது. பொருளாதாரம் வளர்ச்சியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இது கோல்டன் ரூல். சரிங்களா? அப்போது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மிதுனத்தில் பிறக்கிறவங்களுக்கு 2 தரப்பட்ட வாழ்க்கைய முறை இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் உபய ராசி உபய லக்னம் தாவே 2 தரமான வாழ்க்கையை அமையும். லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும் அப்படின்னா இல்லீகலாகவும் என்ன பண்ணிக்குவாங்க, இவங்க தன்னுடைய உறவு நிலையை தேடிக்குவாங்க, ரகசியமும் பாதுகாப்பாங்க. அது மிதுனத்துக்கே உண்டான குணம். மிதுனம் மட்டும் இல்லைங்க, மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் 4மே அப்படி தான். தன்னோட சுயநலம், நான் என் வாழ்க்கையை வாழணும்ல அப்படின்னு விஷயத்தை பார்த்திங்கன்னா தெளிவாக யோசிக்க யாருன்னு கேட்டிங்கன்னா மிதுனம் தான். அப்போ இந்த மிதுனம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மேக்ஸிமம், மினிமம் இல்லைங்க, மேக்ஸிமம் 4ஆம் வீட்டில் ஆட்சி உச்சம் இருக்கிறத பார்த்திங்கன்னா சூப்பராக வீடு கட்டுவாங்க, அழகாக வீடு கட்டுவாங்க. சின்ன வீடாக இருந்தாலும் ரொம்ப அழகாக அம்சமாக கட்டுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணக்கூடாது, ஃபைனான்ஸ் வச்சு வாங்கி இது பண்ணக்கூடாது. ஃபைனான்ஸில் பணம் வாங்கி வீடு கட்டிட்டாவோ, சப்போஸ் வீடு கட்டி முடிச்சிட்டாங்க, வேற ஒரு லோன் வேணும், சொத்து பத்திரத்தையோ இடப்பத்திரத்தையோ நிலப்பத்திரத்தையோ வேறு ஏதாவது செக்கு இந்த மாதிரிலாம் போய் ஃபைனான்ஸில் வச்சு அந்த சொத்துக்கள் மேலே பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் நிற்க முடியாதுங்க. எத்தனை ஜாதகம் பார்த்துட்டேன். ஏன்னா 7ஆம் இடம் குரு தான் ஃபைனான்ஸ். அந்த அதிபதி 2ஆம் இடத்துல உச்சம், தன் வீட்டுக்கு 8ல் உச்சம் அடைகிறார்.
அதே ஆயில்யம் 2ஆம் பாதத்தில் நீசம் அடையும் கிரகமும் குரு பகவான் தான். அது இந்த மிதுன லக்ன ராசிக்கு 8ஆம் இடமா வரும். சனி பகவான் வீடு. சனி பகவானோ நீசம் அடையக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மேஷ வீடு. 3வது ராசியை பார்ப்பார். சொத்துக்கள் இழப்பீடு அங்கே கட்டாயம் உண்டு. சொத்துக்களை வச்சு பத்திரத்தை வச்சு அவங்க பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் மீட்க முடியாது. அப்போ என்ன பண்ணணுங்க, எக்காரணத்தை கொண்டும் சொத்துக்களை போய் அடமானம் வச்சு இவங்க பணம் வாங்கக்கூடாது. வீடு கட்டுறதுக்காகவோ இடம் வாங்கிறதுக்காகவோ நிலம் வாங்கிறதுக்காகவோ ஃபைனான்ஸில் லோன் போடக்கூடாது. பேங்க் அப்படிங்கிற விஷயமே ஆப்ஷன் தான். ஜுவல் லோன் வச்சு வாங்கிக்கலாம். ஏன்னா குருனா ஜுவல்லு. மிதுனத்திலையும் கண்ணியில் பிறந்தவங்க ஜுவல் லோன் கட்டாயம் உங்கள் பேரில் வச்சுக்கோங்க. சரி, நட்சத்திரம் மிருகசீரிஷம் இயங்கிட்டு இருக்கு. செவ்வாய் ஒரு நட்சத்திரம். சரிங்களா? இரத்த காரகன், இரத்த உறவுகள், சகோதர காரகன் செவ்வாய் தான். சகோதரர்கள் மூலம் என்றைக்குமே சில பிரச்சனைகள் உண்டுங்க. செவ்வாய் பகவானை பற்றி பார்த்தோம். 2ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ குடும்ப வாழ்க்கை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே 7ஆம் இடமா இவர்களுக்கு குரு பகவானாக வரார், லைஃப் பார்ட்னர். 2ஆம் வீடு சந்திர பகவானும் பகை கிரகம் தான். சரிங்களா? சந்திர பகவானும் பகை கிரகம் தான். என்னை பொறுத்தளவுக்கு இந்த மிதுனம் கன்னி இந்த ராசியில் பிறந்திருந்தாவும், ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு நான் வைத்த பெயர் கௌரவ அநாதைகள் நான் சொல்கிறேன். என்ன காரணம்னா, குரு பகவானோட மனைவிக்கும் சந்திர பகவானுக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த புதன் பகவான். செவ்வாய் பகவான் எடுத்து வளர்த்தாரு, அவருக்கும் பிடிக்கல. குருவோட மனைவி விட்டு போயிட்டாங்க, தாய் தந்தையர் இருந்தும் அவர்கள் புதன் பார்த்திங்கன்னா அனாதையாக தான் இருந்தார். அதனால் ஒரு கதை நேரில் ஜாதகம் பார்க்க வந்தாங்க அப்படின்னா அந்த புதன் ராசியில் மிதுனம் கண்ணியில் பிறந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கதை சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கருத்தை கொடுப்பேன். நான் இந்த மாற்று கருத்தே கிடையாது. கதை கேட்டு முடிச்சுட்டு அவங்க அழுதுருவாங்க. அப்படி இருக்கும் அந்த கதை. அதனால் இவர்களுக்கு நான் வைத்த பெயர் கௌரவ அநாதைகள். எத்தனை பேர் சுற்றி இருந்தாலும் இவர்களுக்கு நான் இருக்கேன், சப்போர்ட் பண்ணி தரேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் குறைவுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு சாராருக்கு இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமாக இருக்கணும், 9 சனி பகவானும் பலமாக இருக்கணும். சரிங்களா? ஓகே. ஆனால் மேக்ஸிமம் ஏதோ டைமில் ஒரு வருத்தம், ஒரு ஃபீல் யாராவது நினச்சி இருக்கும். அந்த புதனுக்கு உண்டான காரகத்துவம் இயங்கியே ஆகும். சரி, இப்போது 2ஆம் வீட்டில் பார்த்தோம். 2க்குண்டான குடும்ப வாழ் சந்திர பகவானாகவும் 7க்குண்டான கிரகம் குரு பகவானும் வர்றார். அதே பாதகாதிபதி ஆகிட்டார். 2ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். 8வது வீட்டில் போய் நீச்சம் அடைகிறார். அப்போ 2 தரப்பட்ட வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இவங்க இயற்கையாகவே அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஜாதகத்தில் திருமண பொருத்தமெல்லாம் பார்க்கும் பொழுதும் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரியான விஷயங்கள் பார்க்கணும். அப்போ திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது? 10 பொருத்தம் பார்த்தா போதுமா? கிடையாதுங்க. 10 பொருத்தம் அந்த நட்சத்திரத்தை வச்சு மட்டும்தான் பார்க்கக்கூடிய பொருத்தம். அது பார்க்கவே கூடாது. சரிங்களா? அது எடுத்துக்கலாம். அது ஒரு 10% தான் அது பேசும். 90% பார்த்தீங்கன்னா கட்டங்களையும் தசாபுத்திகளையும் தான் பார்க்கணும். ஏன் தசாபுத்திகளை பார்க்கணும்? தசாபுத்தி தான் உங்களை வளர்ந்து செலுக்கிறோம். அந்த பாவகம் அந்த காரகம் இயங்கும். அதை தாண்டி எதுவும் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? திருமண வாழ்க்கையில் 10 பொருத்தம் பார்க்குற விஷயம் வேணாம். எப்போவுமே தசாபுத்திகளையும் கட்டங்களையும் தான் பொருத்தம் பார்க்கணும். ஒரு 15 வருஷத்துக்காவது மேட்சிங் பார்க்கணுங்க. எதுக்காக 5 வருஷம்னு கேட்டிங்கன்னா 5 வருஷம் உங்களுக்காக நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை. கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த ஃபஸ்ட்டு 5 வருஷம் 2 குழந்தைகள் பிறந்துடும். அதுக்கப்புறம் பொருளாதார நெருக்கடி வந்துடும். 2 பேரும் வேலைக்கு சுச்சுவேஷன் இருக்கும், தேவைகள் இருக்கும். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தாம்பத்தியம் குறையும். சரி, 10 வருஷம். அதுக்கப்புறம் 15 வருஷம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு யாரோ ஒருத்தருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும். அந்த 15 to 20 அந்த 20 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை மேக்ஸிமம் குறையுது. யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. திருமண வாழ்க்கையே 20 years தான், 20, 25 தான், 23, 24 அப்படிங்கும் போதே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி இருக்காங்கன்னா பூர்வ புண்ணிய பலம். அவங்களுக்கு பலம் இருந்தால் மட்டும்தான் சிறப்பாக இருக்கும். 2 பேர் ஜாதகத்துலேயும் தசாபுத்திகள் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த மனைவி ஜாதகம் காப்பாற்றணும்.
மனைவிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே கணவன் ஜாதகம் காப்பாற்றணும். அதனால் திசாபுத்திகளை பார்த்து திருமணம் செய்யணும். 15 வருஷத்துக்கு நீங்கள் மேட்சிங் பார்க்கணும். நான் என் ஆஃபீஸ் அப்படி தான். என்னை தேடி கிளைண்ட் வராங்கன்னா நல்லா ஃபீஸ் வாங்குவேன். ஃபீஸ்லாம் கம்மியாக வாங்க மாட்டாங்க. ஏன்னா 15 வருஷத்துக்கு மேட்சிங் பார்க்குறேன். கட்டம் போட்டு திசாபுத்தி எடுத்து வச்சு நான் கணக்கு போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் விளக்கம் கொடுத்துருவேன். இந்த வழிபாடு இப்படி இருக்குது, இந்த கிரகத்துக்கு செய்யணும்னு சொல்லிட்டு நீட்டாக அவங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 18 வருஷம் அனுபவத்தில் ஒரு 200 கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இருக்காங்க, லைஃப்பில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க. அதுவே எனக்கு சக்ஸஸ் தான். சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குடும்ப வாழ்க்கை 2ஆம் இடத்துலேயே குரு பகவானுடைய பலமும் செவ்வாயோடைய பலவீனமும் இருக்குது. 8ஆம் வீட்டில் வந்து குரு பகவானுடைய பலவீனமும் செவ்வாயோடைய பலமும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல செவ்வாய் பகவானுடைய எடுத்திங்கன்னா எதிரி தானே. அப்போ 2ஆம் வீடும் உங்களுக்கு தோஷ வீடு தான், 8ஆவது தோஷ வீடு தான் இயற்கையாகவே. அப்போ என்ன கேட்டிங்கன்னா மூத்த பையனை கல்யாணம் பண்ணக்கூடாது, அதே மாதிரி மூத்த பெண்ணையும் மாப்பிள்ளை கட்டக்கூடாது. இளைய கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை 2ஆவது பையனுக்கு போய் மூத்த பொண்ணை கொடுக்குறதோ, இல்லை சின்ன பொண்ணுக்கு போய் பெரிய பையனுக்கு தரக்கூடாது. அங்கே மூத்தது செவ்வாய் ஆக்டிவேஷன் ஆகிடும். சரிங்களா? இந்த புதன் இயக்கணும். அதனால் 2ஆவது அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தைகளை இணைப்பது மிகவும் திருமண வாழ்க்கைக்கு சிறப்பு. ஆனால் திசா புத்திகள் கட்டங்கள் 15 வருஷத்துக்கு மேட்சிங் அவசியம் இருக்கும், இல்லை மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்து எடுத்திங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் செவ்வாய் பகவான் புதன் வீட்டில் மிதனத்தில் இருக்கார் அப்படின்னா 2 ரூல் இருக்குது. கல்யாணம் பண்ணும்போது 2 ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் ஃபஸ்ட்டு 6-11 கூடியவர். இது 2ஆவது வீட்டில் கடக வீட்டில் இருந்தார்னா நீஷம்னு அர்த்தம், மகர வீட்டில் இருந்தார்னா உச்சம்னு அர்த்தம். இது தோஷத்துக்கு உண்டான விஷயம். திசைகள் வராட்டியும் கூட புத்திகள் வரும் செவ்வாயுடையது. அந்த புத்தி காலங்கள் கூட தகுந்த பிரச்சனைகளை கட்டாயம் கொடுக்கும். அதையும் நம்ம அங்கே பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு கல்யாண மண்டபத்தை புக் பண்ணி கேன்சல் பண்ணிவிட்டு 2ஆவதும் என்ன பண்ணணும், திரும்ப ஒரு கல்யாண மண்டபத்தை புக் பண்ணணும், திருமணத்திற்கு மட்டுமே. அதே போல் பத்திரிக்கை அடிக்க கொடுக்கணும். அடிக்க கொடுத்ததும் ஒரு 50 பத்திரிக்கை அடித்ததும் பார்த்திங்க அப்படின்னா இன்சியல் மாறிடுச்சுங்க, மாமா பேர் மாறிடுச்சுங்க, டிகிரி மாறிடுச்சுங்கன்னு ஒரு பொய்யை சொல்லி அந்த 50 பத்திரிக்கையும் வாங்கி கிழிச்சு போட்டுட்டு திரும்பவும் பத்திரிக்கையை அடிக்க கொடுக்குறோம். அப்போ 2-8ஓட நேச்சுரல் இருக்கிற தோஷம், காலப்பூஷ் அடிப்படையில் இருக்கிற தோஷம் கழிஞ்சிருக்கு. இதை கட்டாயம் செய்யணும். மிதுனத்தில் செவ்வாய் இருக்காருன்னா இதுதான் ரூல். இதை தவிர நீங்கள் எந்த ரூல் கிடையாது, கட்டாயம் பண்ணியே ஆகும். சரிங்களா? இதை செஞ்சுட்டா திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் திசாபுத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். திசாபுத்தியும் ஜாதகம் பொருத்தமே இல்லாமல் நான் மண்டபத்தை புக் பண்ணிட்டேன், அதை வந்து மாற்றி வேறு பக்கம் மறுபடியும் புக் பண்ணி தான் கல்யாணம் பண்ணினேன், பத்திரிக்கை அடிக்க கொடுத்தேன், அது 50 பத்திரிக்கை வாங்கி கிழிச்சு போட்டுட்டேன், திரும்பவும் ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுன்னு ஒரு கேள்வி என்ன நீங்கள் கேட்கக்கூடாது. ஜாதகம் பொருத்தம் இருந்தாலும் இந்த ரூலையும் அவங்க ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? 2ஆம் வீட்டில் குரு இருக்கார், நியாயமாக இருந்துக்குவாங்க, நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணி தருவாங்க. இவங்களுடைய இருக்கும் விஷயத்த வந்து வெளியே பகட்டாக காட்டிக்குவாங்க, அந்த விஷயம் அவங்ககிட்ட இருக்கும். இவங்க எப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்களோ அப்போல்லாம் ஒரு அடி விழுகும். எப்பெல்லாம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்களோ அப்போல்லாம் ஒரு அடி விழுகும். ஏன்னா குரு பாதக அதிபதி, வெளியே நீங்கள் காட்டிக்க கூடாது. நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி செய்வேன், வெளியே காட்டி எந்த அளவுக்கு காட்டிக்காமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. படிக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படியும் ஸ்கிப் ஆகி படிச்சிருப்பாங்க, ஒரு கண்டினியூட்டியாக வந்திருக்காது. அப்படின்னா மாமா வீட்டில், பாட்டி வீட்டில், அத்தை வீட்டில் அந்த மாதிரி இடம் மாறி படிப்பாங்க. ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது அதுவும் இங்கே கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் படிக்கிற விஷயமும் கிடைக்கும். இவர்களுக்கு எங்கே யோகம் இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இவங்களை பொறுத்தளவுக்கு யோகாதிபதி சுக்கிர பகவான் எடுத்துக்கலாம், சனி பகவான் எடுத்துக்கலாம். சரிங்களா? சுக்கிர பகவானும் சனி பகவான். அப்போ சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டு நீச்சம் அடைகிறார். அப்போ 4ஆம் வீட்டு நீச்சம் அடைகிறது கேட்டிங்க அப்படின்னா இவங்களுடைய மனைவிக்கு மட்டுமே சாரும். ஒரு ஆண் மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா மனைவியோட சுய ஜாதகத்தில் 5க்கு உண்டான கிரகமும் 7க்கு உண்டான கிரகமும் 9க்கு உண்டான கிரகமும் சிறப்பாக இருக்கணும். என்ன கிரகம்? சுக்கிரன், குரு, சனி பகவான். இந்த 3 கிரகமும் இந்த மிதுன லக்ன ராசியில் பிறந்த ஆண்மகனுக்கு
ஒரு மனைவி அமைக்கும் பொழுது இந்த 3 கிரகத்தோட பலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா 5க்கு உண்டான சுக்கிர பகவான். ஏன்னா ஒரு ஆண் சாதத்தில் சுக்கிர பகவானே மனைவி. அப்போ 5க்கு உண்டான சுக்கிர பகவானும் 7க்கு உண்டான குரு பகவானும் 9க்கு உண்டான சனி பகவானும் அந்த பெண்ணோட ஜாதகத்தில் சிறப்பு நிலையில் இருந்தால் திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், நிறைய சப்போர்ட்டு கிடைக்கும். இவங்கள மாதிரி ஒரு கப்பிள்ஸ் பார்க்க முடியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும் மனைவிக்கு. இந்த கிரகம் பலமாக இல்லை அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அப்போ இவங்களுடைய தாம்பத்திய உறவு பாதிக்கப்படும். அப்போ தாம்பத்தியம் பாதிக்கப்படும் போது அந்த ஆண் என்ன பண்ணுவான், இன்னொரு பெண்ணோட துணை தேவைப்படும். அந்த இடத்துல சம்பவம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இதற்கேற்ற ரூல் இந்த ஜாதகம் வைக்கலாம். இதே பார்த்துக்கோங்க. லக்ஷ்மி சகஸ்ரநாமமும் விஷ்ணு சகஸ்ரநாமமும் டெய்லி ஒரு முறை கேட்கணும். இதுவே உங்களுக்கு யோகம். சரிங்களா? அதே மாதிரி பெரியவர்களை மதித்தல், அவர்களுக்கு உண்டான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது, அவங்க தேவைகளை நீங்கள் தேடி கொடுக்கறது, மருத்துவ செலவு செய்கிறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா கூட இருந்து பண்ணி கொடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா புதன் பகவான் 10ஆம் வீட்டில் போய் நீச்சம் அடைகிறார். உங்களுக்கு நீங்களே 10ல் போய் நீச்சம் அடைகிறீங்க. தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிலையாக ஸ்டாண்டிங்காக வந்து உட்கார மாட்டாங்க. ஒரு இடமாற்றம் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதை விட ஹையராக போஸ்டிங் போகணும்னு ஆசைப்படுவாங்க. அடுத்தடுத்து சீக்கிரமாக வரணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த சீக்கிர வளர்ச்சியெல்லாம் வந்து சினிமா பாட்டுகள் நடக்கவே நடக்காதுங்க. அதெல்லாம் சினிமாவில் தான். போராடி ஜெயிக்கணும், கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும். கஷ்டப்பட்டு அனுபவப்பட்டு நீங்கள் மேன்மைக்கு வந்தால் மட்டும்தான் அது வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். காற்று ராசியில் பிறந்திருக்கீங்க, என்றைக்கு இருந்தாலும் ஃப்ளைட் ஏறுவீங்க. மிதுன லக்னமாக ராசியில் பிறந்தவங்க ஒரு நாளாவது ஃப்ளைட் ஏறி ஏதாவது கோயிலுக்கு போகணும். ஏன்னா ஃப்ளைட்டே ஏறினது இல்லைங்கன்னா அவங்க ராசி இன்னும் ஆக்டிவேஷனே ஆகல அர்த்தம். இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் கோயம்புத்தூர் போகணும். ஒரு உங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி சென்னை போய் இறங்கி சென்னை காளிகாம்பாளை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே மறுபடியும் ஃப்ளைட்டை பிடிச்சி கோயம்புத்தூர் வந்துடுங்க. கோயம்புத்தூரா சேலமா யார் எங்கே பக்கமாக இருக்கோ கண்டிப்பாக மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவங்க இதை செஞ்சால் தான் உங்கள் ராசி ஆக்டிவேஷன் ஆகும். சரிங்களா? நிறைய வளர்ச்சி கிடைக்கும், வளர்ச்சியும் கிடைக்கும். எத்தனை ஜாதகம் பார்த்துருக்கு. நான் எங்கெங்கே ஃப்ளைட்டெல்லாம் ஏற போகிறேங்க சொன்னவங்க இன்றைக்கி ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க பிஸ்னஸ்க்காக. அந்த ஜாதகமும் நம்மக்கிட்ட இருக்குது. சொல்லும்போது நம்ப மாட்டாங்க. இதுதான் பண்ணிகிட்ருக்கேன், நான் எங்கே ஃப்ளைட்டுக்கு போக போகிறேன், நான் எங்கே பிஸ்னஸ் பண்ண போகிறேன். ஃபாரினில் வாய்ப்பு கிடைச்சிது, போனாங்க, இப்போ க்ரீன் கார்டே வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஜாதக அமைப்புகளும் இந்த மிதுன லக்னம் மிதுன ராசி அமைப்பு கொடுக்கும். சரிங்களா? இதில் மிருகசீரிஷம் இருக்குது, திருவாதிரை இருக்குது, புனர்பூசம் நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்குது. சரிங்களா? இந்த திருவாதிரை வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம். இந்த மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவங்க கட்டாயம் ஒரு முறை நீங்கள் போகக்கூடிய வணங்கக்கூடிய ஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா சிதம்பரம். அவசியம் நீங்கள் போயிட்டு வாங்க. வருஷம் ஒரு முறை போயிட்டு வாங்க, நிறைய மாற்றம் கிடைக்கும், சிறப்பாக இருக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக் செட்டு வாங்கி கொடுங்க, நல்லெண்ணெய் திரி தீப்பெட்டி வாங்கி கொடுங்க. எப்போ போனாலும் வாழைத்தண்டு திரியும் பஞ்சு திரியும் தாமரத்தண்டு திரி 3 திரியும் வந்து பார்த்திங்கன்னா திரிச்சு விளக்கு போடுங்க. பசுமாட்டு நெய் வாங்கி திரிச்சு போடலாம். வாழைத்தண்டு திரியோடு கிடைக்கல அப்படின்னா கிடைக்காதுன்னு கிடையாது. பட் உங்களுக்கு நீங்கள் வாழைத்தண்டு சமைக்கும் போது நார் எடுத்து வச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது செவ்வாய் பகவான் பலமாக இருக்க ஜாதகம் மட்டும்தான் வாழைத்தண்டு திரி யூஸ் பண்ணணும், ஏன்னா எதிரியாக வராது. பட் ஆனால் தாமரத்தண்டு திரி அப்படிங்கும்போது உங்களுக்கு யோகத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து செவ்வாய் பலமாக சுக்கிரன் பலமாக விஷயத்தை மட்டும் இங்கே நம்ம பார்த்துக்கணும். கான்செப்ட் இதுதான். சரிங்களா? செவ்வாய் பகவான் பலமாக இருக்கார் அப்படின்னா நம்ம வாழைத்தண்டு திரி யூஸ் பண்ணலாம். அவர் எந்த பாவத்தில் எப்படி இருக்காருன்னு நம்ம பார்த்துக்கணும். அதே சுக்கிர பகவான் வந்து பலவீனமாக இருந்தாலும் போடலாம், பலமாக இருந்தாலும் போடலாம், பலவீனமாக இருந்தாலும் பலம் ஏற்படும். 2 in 1 தான் உங்களுக்கு தாமரத்தண்டு திரி. அதையும் அங்கே நீங்கள் செஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க பாராயணம் பண்ணக்கூடிய சொல்லியாச்சு பாட்டு, திருச்சி ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது, அதுவும் போயிட்டு வரலாம். சரிங்களா? போயிட்டு வர ரொம்ப சிறப்பாக இருக்கும். துளசி மாலை வாங்கி கொடுங்க. உங்கள் கையால் துளசி கட்டி கொண்டு போய் கொடுங்க. இந்த சாமிக்கு வந்து பூ கட்டுறது அப்படிங்கிறது மிக சிறந்த பரிகாரம். ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லது மட்டும்தான் எடுத்து வச்சு கட்டுவோம். இப்போ பூ கடையில் வந்து பூ கட்டுறது வேறு தொழில் தான் அவங்களுக்கு. இப்போ சின்னது எதாக இருந்தாலும் உள்ளே கலந்து வச்சு கட்டிடுவாங்க. சின்ன மொக்கா இருந்தால் விட மாட்டாங்க, அது பட்டு போச்சு அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இதான் எல்லா பூவையும் வச்சு என்ன பண்ணால் அவங்க தொழில் அது.
எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம பூ கட்டும்போது நல்லதை மட்டும்தான் பொறி கட்டுவோம், கெட்டதை கழிச்சிடுவோம் இல்லைங்களா? அப்போ நல்லவை நம்மளை நாடி வரும், பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு சீக்கிரமாக தேடி வரும். நம்ம கையால் பூ கட்டி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கையில் பட்டு அப்போ எண்ணங்களுக்கு வலிமை இருக்கும். பூ கட்டும்போது சாமி நினச்சே கட்டணும். ஒவ்வொரு முறையும் அந்த சொல்லணும், அந்த சாமி பெயர் சொல்லி நீங்கள் வந்து பூ கட்டினீங்கன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும், மிக சிறந்த பலனை கொடுக்கும். சரிங்களா? நிறைய விஷயம் பார்த்துட்டு அன்றைக்கி மீண்டும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கடக லக்ன விஷயத்தை பார்ப்போம், தகவல்களை சந்திப்போம். சரிங்களா? அனைவருக்கும் அனைத்து விதமான யோகத்தையும் பெற நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.